அந்த சென்டர் ஆஃப் பாயிண்டில் அந்த ஸ்னேக் உங்களுக்கு தெரியுது. இது தலையில் வைப்பாங்களாம் தெரியாது. எடுத்துகிட்டு போயிருங்க. பார்த்தீங்கன்னா உங்களை நல்லாவே தெரியும். உத்து பாருங்கள். ஹாய் ப்ரோ, வெல்கம் எவ்ரிபடி. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியாக இருங்க. ஸ்டில் வால்க் நம்ம சேனல் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஊரை நான் இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளை ஒரு ஆள் ஃபஸ்ட்டாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. அது யாருன்னு கட்டித்தரேன். நம்ம இந்த ஊருக்கே சம்மந்தம் இல்லாத மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்கனால இந்த மாடு நம்மளே பார்த்துட்ருக்குங்க. ப்ரோ, அந்த மாடு பார்க்கறத பார்த்தா இப்போ கூட என்னையே பார்த்துட்ருக்கு ப்ரோ. ஏதாவது செஞ்சுருவானோ அப்படிங்கிற ஒரு ஃபீலில் பார்த்துட்ருக்குது. ஸோ என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய நொங்கு அது இதெல்லாம் சாப்பிடுவோம். ஐஸ் ஆப்பிள் அதெல்லாம் எங்கே இருக்குது ப்ரோ, உங்கள் ஊருக்கு வரலாமா ப்ரோ, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் எங்கள் ஊரோட ஒரு சர்வே எப்படி இருக்குது. எங்கள் ஊர் ஜங்கிள் மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு. உள்ளாடி எல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிட்டோன்னா உண்மையிலே அழகாக தான் இருக்கும் பார்க்குறது. காட்டித்தரேன், ஒவ்வொரு இடத்தையுமே உங்களுக்கு காட்டித்தரேங்க. ஸோ நைஸ், லெட்ஸ் கோ இட். எவ்ரிபடி லுக் அட் மீ, லெட்ஸ் கோ. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மரிச்சினி தோப்பு தான். உங்களுக்கே தெரியும், இதுலேருந்து கிழங்கு எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வாழைத்தோப்பு தான். எல்லாமே நம்ம ஊர் பசங்களோட வாழைத்தோப்பு தான். நம்ம இதிலேருந்து என்ன வேணால் செஞ்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. சொல்லப்போனால் சொந்த ஊர்னா நம்ம கண்ட்ரோலுங்க. இங்கேருந்து என்ன பண்ணாலுமே நோ ப்ராப்ளம், நோ மென்ஷன்ஸ். யாருமே ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது. யாருந்து பேசுனா ஏதாவது பண்ணால் கூட நாம் தான் கெத்துன்னு கெத்தாக சொல்லிடலாம். ஆனால் உடனே ஒரு வேளை நம்மளை ஏதாவது யாராவது சொன்னாங்கன்னா, அண்ணா என்னண்ணா இதுக்கெல்லாம் போய் அண்ணா அப்படின்னு கேட்டாலே போதும், பிரச்சனை முடிஞ்சிடும். அந்தளவு இருக்கும் ஊர் பசங்க எல்லாம். ஊருக்குள்ளாடி இருக்கிறவரை நம்மளை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏம்மா ஏம்மா உளுந்துட்டேங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சோல தண்ணி வந்திருக்கு. கொஞ்ச நாளாக வெயிலாகி கிடந்து மழை பெஞ்சனால எள்ளு மாதிரி தண்ணி வந்திருக்கு கொஞ்சமாவது. அப்படி போவோம், கையெல்லாம் சேராயிடுச்சுங்க. வீட்டிலேருந்து கெத்தாக ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஊரில் உள்ள எல்லாருமே என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா இப்படி காஸ்டியூம் போட்டு வந்திருக்கான்னு. ஸோ நம்ம அதெல்லாம் சொல்லிட்டு பெரிய விஷயம் இல்லை. ஸோ லெட்ஸ் கோ. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி நம்மளை பார்த்துட்ருக்காங்க. பாட்டி வந்து வினோதமாக பார்க்குறாங்க. என்ன பாட்டி, ஏன் பில்லு பறிக்க வந்தாங்களா அந்த பாட்டி? பார்த்தீங்கன்னா பில்லு இல்லையா, நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்ருக்காங்க. எல்லாமே கிரேசியாக இருக்குங்க. ஸோ சிட்டியில் இதெல்லாம் நார்மலாக இருக்கலாம், பட் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டோட்டலாக ரொம்ப ரேர். அதை வந்து பார்க்குறவங்க ரொம்ப வித்தியாசமாக பார்த்துட்ருப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி தான். இதே ஒரு சிட்டியில் நீங்கள் மெயினில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா யாருமே இதை கவனிக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பறிக்கிற பனை, நான் நொங்கு பறிக்கிற பனையை வந்து உங்களுக்கு கட்டித்தரேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா, இது ஒரு பெரிய மேடு ஏறி போகும். அதை கீழே இருந்து நான் அந்த வியூ பாயிண்ட்டை கட்டித்தரேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1 2 இதோ நிற்கிதே, சைடில் இன்னொன்று நிற்கிது. பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பனை நிற்கிது. ரொம்ப ஹைட்டு தான். இதில் இருந்து நாங்கள் நொங்கு பறிச்சிருக்கோம். ஸோ இதை பற்றியெல்லாம் சொல்லதுக்கு இன்னொரு நாள் தான் வேணும். நம்ம இப்போ ஒரு கோவா மரத்துக்கு அடியில் தாங்க இருக்கோம். கோவா இதில் நமக்கு தேவையான கோவா இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே இன்னும் விளையாமல் இருக்குதுங்க. ஆனால் ஒன்ஸ் அகெயின் உங்களுக்காக கண்டிப்பாக ஒன்றாவது பறிக்கணுமே. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோவா வந்து பறிச்சிட்டோம். இந்த மரத்தில் இருந்தால் பறித்தோம். இந்த கோவா வந்து இன்னும் ஒழுங்காக விளையாடலை. விளைஞ்சா இதோட டேஸ்ட் இனிமேல் நல்லா இருக்கும். ஸோ இந்த பிளாம் ட்ரீயை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இதே இடத்துல இருக்குது. ஸோ இதிலேருந்து நிறைய பேர் விழுந்து இறந்துருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்ல விட டைம் இல்லை, இன்னொரு நாள் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அப்படி நம்ம போகலாங்க. இதோ பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஒரு டீப்பான ஜங்கிளுக்குள்ளே போக போகிறோம். என்னோடய ஃபேவரட்டான ஒரு பனை தான் அதுவும். அதில் இப்போ ஏறவே முடியலைங்க. அதோட இந்த நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதோ இந்த முள் இருக்கே,
இந்த முள்ளு செடி வந்து அந்த பனை ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஷார்ப்பான முள். உங்களுக்கு நல்லா தெரியும், பார்த்துக்கோங்க. ஷார்ப்பான முள் இருக்குது இதில். பார்த்தா நல்லாவே குத்தும். இது நம்ம அந்த மரத்தில் நம்மளை ஏற விடாது. மேலே காலை கூட வைக்க முடியாத அளவு வந்து இந்த முள் வந்து பண்ணிருங்க. ரொம்ப கொடூரமான ஒரு முள். ஐ டோன்ட் லைக். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே படர்ந்துருக்கு இந்த சைடு மொத்தமும். இது வந்து பெரிய 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 மதில் சுவர் எழுப்புறதுக்கு இந்த முள்ளை அப்படியே நட்டு விட்டா கூட திருடன் ரொம்ப யோசிப்பான் வர்றதுக்கு. ஏன்னா அதையாவது எப்படியாவது கிராஸ் பண்ணிடுவான். ஆனால் இதை கிராஸ் பண்ணுறது நடக்காத காரியங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பனை வளர்ந்துட்டுருக்குங்க. நம்ம ஊரில் நிறைய பனைமரம் இருக்குது. பனைமரத்தை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த சர்வே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட லென்த்தாக இருக்கும். ஒரு டெப்த்தான இடம் இருக்குது, அதில் தண்ணி ஓடிட்டுருக்கு. ஸோ அதோட பாலத்தை பார்த்திங்கன்னா ஒரு தென்னை, ஒரு இடிஞ்ச தென்னை அப்படியே உளுந்து கிடக்குது. ஸோ அது வழியாக நடந்து தான் நம்ம அந்த சைடு போக முடியும். கீழே இறங்கி போகிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. கீழே ஸ்னேக்ஸை பார்த்தீங்கன்னா நான் காலை வச்சுட்டேன். சும்மா இது ஜாக்கிரதையாக தான் நடக்கணுங்க. கொஞ்சம் அசந்தோம் கீழேயே விழுந்துரும். திஸ் வே போகலாமா? ஸோ இப்போ எல்லாரும் என்ன பாருங்க, இந்த ஜங்கிள் வே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம நடக்கும்போது இந்த இலையெல்லாம் நம்மளை அப்படியே உரசிட்டே இருக்குங்க. வாட் a பியூட்டிஃபுல். இந்த சைடு இப்படியே ஒரு காடு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயுமே நிறைய இடங்கள் இன்னுமே இருக்குது. என்னால் இந்த டைம் சுத்த முடியலை. அப்படியே அபோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா ட்ராக் இருக்குங்க, ரயில்வே ட்ராக்கு. ஸோ அப்படியே நம்ம மேலே ஏறிக்கலாம். கமான் 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 கமான். பார்த்துங்க, சறுக்குச்சின்னா சோலி முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா தெரியும். மஸ்கிட்டோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்குள்ளாடி தான் நம்ம கிடந்து கறங்கிட்டுருக்கோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடம் இருக்குது. இன்னுமே சொல்ல போனால் அந்த இடத்தெல்லாம் சுத்தம்னா ஒரு நாள் பத்தாது, எப்படியுமே நிறைய டைம் ஆகிரும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துக்கெல்லாம் போனால் ஏகப்பட்ட இடம் இருக்குது, ஹிடன் பிளேசஸ். அப்படி நிறைய ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. ப்ரோ இங்கே நிறைய சன்ஃப்ளவர் வளர்ந்துருக்கு. ஆனால் வந்து அது இந்த இடத்துக்கு சொந்தமானதே கிடையாது. இந்த சன்ஃப்ளவர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு நிறைய சன்ஃப்ளவர்ஸ் காட்டி தரேன். இது வந்து இந்த இடத்துக்கு சொந்தமானதே கிடையாது. ஏன்னா இங்கே மோஸ்ட்டாக வந்து சன்ஃப்ளவர்ஸே கிடையாது. இந்த ரயில்வே வந்து வேலை நடக்கும்போது அங்கேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த மண்ணில் உள்ள சீட்ஸ்னால் வந்து இந்த இடத்துல வந்து சன்ஃப்ளவர்ஸ் வந்து உருவாயிருக்குங்க. ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு காட்டி தரேன். ஓ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சன்ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. ஸோ தலையில் வச்சா இன்னுமே நல்லா இருக்குன்னு தோணுது. இது தலையில் வைப்பாங்களாம் தெரியாது. பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் வள்ளி மாதிரி படர்ந்துருக்கு. இது ஃபுல்லுமே குரங்கு பழம் தான். சீசன் டைமில் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட குரங்கு பழம் நம்மளால் சாப்பிட முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப கம்மியாக தான் இங்கே இருக்குது குரங்கு பழம். ஸோ நீங்கள் வந்து கடையில் போய் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி கிடைக்கிற குரங்கு பழத்தை சாப்பிட்டாலே போதும். அதில் ஏகப்பட்ட வைட்டமின்ஸ் இருக்குது. நான் வந்து ட்ரெயினுக்கு வேண்டி தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், இல்லாத நேரம் எல்லாம் 1க்கு 30 ட்ரெயின் அங்கே இங்கேயுமா போயிட்டுருக்கும். நம்ம எப்போ வெயிட் பண்ணுறோமோ அந்த டைம் வந்து ட்ரெயினே வராதுங்க. என் காதுக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. ட்ரெயின் வந்துருச்சுன்னு தோணுது. பார்க்கலாம். வந்துடுச்சு. ஐ சி த ட்ரெயின். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெயின் வந்து நமக்காக வந்துட்டுருக்கு. நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் ரொம்ப பக்கம் தாங்க. இங்கேருந்து நம்ம ஈஸியாக ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். ஸோ ட்ரெயின் அப்படியே போயிடுச்சுங்க. ஹாய் ப்ரோ. எல்லா மாடும் ரொம்ப அன்பானது தாங்க. ஸோ லெட்ஸ் கோ. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரயில்வே கிராஸ் பண்ணுறதுக்கு இங்கோட்டு வந்து இந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணி தான் அப்படியே கிராஸ் பண்ணி போவாங்க.
ஸோ புதுசாக வரவங்க இந்த இடத்துல வந்து நின்றுவாங்க. நின்றுட்டு யாராவது வந்தாங்கன்னா கேட்பாங்க, தம்பி இங்கோட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இது ஃபுல்லுமே குளமாக இருக்குங்க. குளம்னு நினச்சிட்டாங்க. ஸோ இங்கோட்டு போனால் ஏதாவது ஒரு லூப் மாதிரி திடீர்னு பூமிக்குள்ளாடி போயிடுவோமாங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். புதுசாக வரவங்க எங்கள் ஊரை வந்து இங்கே வந்து பார்க்கும்போது நின்று தாங்க போவாங்க. ஸோ இது ஒரு சரியான கிரேசியான மேட்டர். நம்ம நெத்தியில் வந்து மஸ்கிட்டோ கடிச்சிருக்கு. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கான விளாக். ஸோ நம்ம ஹேரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து விட போகிறோம், மஸ்கிட்டோ கடித்தது தெரியாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் நான் வந்து ஹேரை கெட்டாமல் இருந்தால் ரவுடின்னு நினைப்பீங்க. ஸோ அதான் நான் ஹேரை கட்டியிருக்கேன். அவரை பார்த்தீங்கன்னா 2 தாத்தா இருக்கார். அவரை மீட் பண்ணி பேசிட்டு அப்படி நம்ம போகலான்னு தான் இருக்கோம். நம்மளை இந்த காஸ்டியூமில் பார்த்து ஏரியா டாக்ஸ் எல்லாம் அலர்ட் ஆகிட்டுங்க. அதான் பெரிய பிரச்சனையே. எவன்டா இவன் கிறுக்க வந்திருக்கான்னு பார்த்துட்டு இருக்கு. எம்ம திடீர்னு கடிக்க வரானுங்க. தெரிஞ்ச பசங்க தான். ஆனால் இப்போ நம்மளே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கானுங்க. நான் வந்து மேக்சிமம் உள்ள இடத்த கவர் பண்ணாண்ட தான் இருந்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டை காட்டி தராட்டா பெரிய இதாக இருக்குமே. பாண்டை காட்டி கொடுக்கலன்னா என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். எம்ம ப்ரோ பாம்பு ப்ரோ அங்கே போகுது ப்ரோ. ஐ வாட்ச் ஸ்னேக். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல ஸ்னேக் இருக்கு. தோ அந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட். ஃப்ரெண்ட்ஸ் பாண்டை பார்த்தோம். பாண்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த ஸ்னேக் இருந்துச்சு. அந்த ஸ்னேக் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ நான் அந்த வீடியோ வந்து போட்டு விட்றேன். எப்போட்றா ஒரு அழகான குளம் கிடக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. எப்படி இருக்குது இந்த பாண்ட்? இந்த பாண்டை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த பாண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ நான் சின்ன வயசுலேயே இங்கே தான் குளிக்க வருவேன். ரேரான ஒரு பாண்ட். இந்த இடத்தையுமே நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய வீடியோ இந்த இடத்துல வச்சு பண்ண வீடியோ வந்து மில்லியன் கிராஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம் ஒரு அற்புதமான ஸ்பாட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரை உண்மையான உழைப்பாளின்னா இந்த எறும்பு தாங்க. ஆக்சுவலி இந்த எறும்புக்கு தான் நம்ம இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு சாப்பாடு போடலாம். அது எல்லாமே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் அதோட வீட்டுக்குள்ளாடி. மேக்ஸிமம் நிறைய எறும்பு எடுத்துகிட்டு போக தொடங்கிடுச்சு. இதோ ஒன்று கிளம்பிடுச்சு. வரட்டா எல்லா எறும்புமே எடுத்துகிட்டு போயிருங்க. பார்த்தீங்கன்னா உங்களை நல்லாவே தெரியும். உத்து பாருங்கள், எல்லா எறும்போட வாயிலையுமே ரைஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே அப்படியே கொண்டு போயிருங்க வீட்டுக்குள்ளாடி கொண்டு போய் வச்சு ஃபேமிலியோடு சாப்பிடுன்னு நினைக்கிறேன். அப்புறம் போயிட்டு வரேன் ஆண்ட்ஸ். ஸோ நம்ம விளாக் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தோ அவங்க ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ பாய்ங்க.